ஹாய் கைஸ். நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தாலே வந்து தூத்துக்குடி ரோட்டில் வந்து கோல்டன் பீச்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அது பக்கத்தில் தாங்க வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல பாருங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு இந்த இடத்துல தெரியுதா? ஸோ அந்த இது முடிச்சுட்டு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது தூத்துக்குடி ரோட்டில். ஸோ நம்ம அடுத்து அப்படியே நம்ம மதுரை வழியாக நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ அது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கோல்டன் பீச்னு சொல்லி ஒரு லொக்கேஷனுங்க. அங்கே தாங்க சேந்தம் பாயிண்ட்னு சொல்லி இந்த இதுல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த எட்ஜுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பின்னாடிக்கு நம்ம லொக்கேஷன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க, நல்லா இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் வரும்பொழுது என்ட்ரன்ஸ்லேயே அந்த இடத்துல பின்னாடி இது பண்ணிக்கோங்க, கார்லாம் அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க, ஒர்த்தான ஏரியா. ஈவினிங் டைம் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன், அப்படி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஈவினிங் ஒரு 5:30 ஆகுதுங்க. ஸோ சன்செட் ஆகிட்டு இருக்கிற டைம். ஸோ அந்த பாருங்க அந்திவானம் வெளுத்து கொண்டு இருக்கிறது, சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிற டைமு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லொக்கேஷனு. ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான இடங்க. நான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டதே இல்லை. உண்மையாலுமே அது செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பீச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க, தண்ணியெல்லாம். ஸோ செம்மையாக காத்தடிக்குதுங்க. இங்கேருந்து போட் எல்லாமே அப்படியே இதுக்கு போயிட்டு இருக்காங்க, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் மீனவரெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீ பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல. ஒரு செம்மையான வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பரான இடம். சேந்தம் வியூ பாயிண்ட், கோல்டன் பீச்னு சொல்லி போட்டு பாருங்க. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல பாருங்க திருச்செந்தூர் கோயிலுமே தெரியுது. சூப்பராக இருக்குங்க, நிஜமாலே ஒர்த்தான பிளேஸு. கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வரலான்னா, திருச்செந்தூர் கோயிலிருந்து தூத்துக்குடி வர வழியில் வீரபாண்டியன் பட்டணம் ஆதித்யநாத் காலேஜுக்கு பேக் சைடில் தாங்க இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ கோல்டன் பீச் இல்லை சேந்தம் பீச் அப்படின்னு போட்டு பாருங்கள், அதிலே கூகுள்லேயே வந்துடும். ஸோ நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைம் இல்லாட்டி மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டுங்க, நல்லாயிருக்கும். உள்ள குழந்தைலாம் கூட்டிகிட்டு போய்க்கலாம். கார் பார்க்கிங் முன்னாடி இருக்குது. ஸோ முன்னாடி போட்டுட்டு சின்ன ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அதில் கூட விளையாடிக்கலாம். சின்ன சின்ன விளையாட்டுகளாக இருக்குது. ஒரு சேஃபான பிளேஸ் தான், கொஞ்சம் வந்துக்கோங்க. திங்ஸ் எல்லாம் எதுவும் முன்னாடி எதுவும் கிடைக்காது. ஸோ ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கடல் காற்று வாங்குறது ஒரு நல்ல அனுபவம் தானே. ஸோ திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை அடுத்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. வேறு சூப்பரான அப்டேட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெள்ளையூர் நைன்ஸ் கிட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் மக்களே, பாய்.